சோ அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் 666 அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு சாத்தானுடைய நம்பர். அது வந்து ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சோ எதுக்காக ஸ்பெசிபிக்கா அந்த நம்பரை மட்டும் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லணும்? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இறந்து அடுத்த 60 வருஷம் உள்ள காலகட்டத்துல ரோம் நாட்டுல 13 வருஷமா நியூரோ சீசர் அப்படிங்கிறவர் ஆட்சியில இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஆன்டி கிறிஸ்ட், அதாவது கிறிஸ்டியன்ஸ் அவருக்கு சுத்தமாவே பிடிக்காது. சோ கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது ஒரு புதுசா வந்த மதம், எதுக்கு தேவையில்லாத மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு ஏகப்பட்ட மக்களை வந்து நியூரோ சீசர் வந்து கொன்றுறாரு. கிறிஸ்டியானிட்டி மேல ரொம்பவுமே அரக்க குணம் உள்ளவர் தான் அந்த நியூரோ சீசர் அப்படிங்கிறவர். சோ 666 அப்படிங்கிற அந்த நம்பருக்கும் நியூரோ சீசருக்கும் என்ன சம்பந்தம்? சோ 666 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து ஒரு ரிடில், அதாவது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி. சோ அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட அந்த பைபிள்ல இந்த ஒரு நம்பருக்கு ஒரு புதிர் விட்டுட்டு போயிருக்காங்க. சோ முடிஞ்சா இந்த ஒரு புதிரை கண்டுபிடிங்க. இந்த நம்பர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் பீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 666 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பரை வந்து கிரீக் வரிசையில உள்ள ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிற அந்த எண்களோட வரிசையில பார்த்தோம்னா கிரீக்ல நீரோ சீசர் அப்படிங்கறதோட எழுத்துக்களை எண்ணி பார்த்தோம்னா 666 அப்படிங்கிற எண்கள் வரும். கிறிஸ்டியானிட்டிக்கு இவ்வளவு கொடுமைகள் பண்ற நீரோ சீசர் அப்படிங்கிற பேரை டைரக்டா நம்ம பைபிள்ல எழுதணும்னா ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படிங்கறதுக்காக 666 அப்படிங்கிற ரெடில் விட்டு போயிருக்காங்க. அவர் கிறிஸ்டியானிட்டிக்கு பண்ண கொடுமைகள் அடுத்த காலகட்டத்துக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக பைபிள்ல இந்த ஒரு ரெடில் விட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு கூட 6 hours 6 minutes 6 seconds அப்படிங்கிறது 2 டைம் வருது. சோ அந்த டைம்ல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த ஒரு நம்பர் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நம்பர். சோ நமக்கு நாமே சொல்லிக்கிட்ட மித்தாலஜி அப்படிதான் சொல்லி ஆகணும். சோ இதே மாதிரி வேற ஏதாச்சும் கண்டென்ட் பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.